ஒவ்வொரு ரோஸ்க்கும் ஒவ்வொரு நேம் இருக்குது. நம்ம இந்த ஊட்டி ரோஸ்ன்னு சின்ன வயசுலலாம் சொல்லுவேன். இப்போ தான் அதுக்கு தெரிஞ்சு அதோட பேர் ஹெச்டி ரோஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அது நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வந்தோன்னே இருந்த பூவை கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சேங்க. 10 டேஸ் பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பூ அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. ஃபர்ஸ்ட் டைம் தண்ணியில் போட்டு நான் ட்ரை பண்ணேன். நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருந்தது. வெறுமனே சும்மா ஒரு இடத்துல கொண்டு போய் வைக்கிறக்கும் தண்ணியில் போட்டு வைக்கும் போதும் அது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 7 டேஸ் வந்து 2-3 மொக்கு எடுத்திருந்தது. அதில் 2 பூ அட் அ டைமில் பூத்திருந்தது. அதை கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அப்புறம் ஹெச்டி ரோஸில் வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலர் பூத்திருந்தது. நல்லா அழகாக வந்திருந்தது. நல்லா லாங் ஸ்டெம் விட்டு வந்திருந்தது. நான் கொஞ்சம் நல்லாவே கீழே கட் பண்ணிட்டேன். அப்போ தான் அது துளிர் வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு. இந்த 7 டேஸ் வந்து 2 நாள்லேயே வாடி போயிடுச்சு தண்ணியில் போட்டால். ஏன்னா அதோட இதழ் ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுனால. ஆனால் ஹெச்டி ரோஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7-8 நாள் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. உங்களுக்கு இந்த மாதிரி ரோஸை தண்ணியில் போட்டு வைக்கிறதுக்கு பிடிக்குமா, இல்லை அழகாக தலையில் வைப்பீங்களா அப்படின்னு சொல்லுங்கள். எனக்கு இப்படி பண்ணுறது தான் பிடிச்சிருக்கு.